ஏர் இந்தியா 171 ஜூன் 12 அன்றைக்கி அகமதாபாத்லேருந்து கிளம்பி லண்டன் போக வேண்டிய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துலேயே கீழே வந்து வெடிச்சிருது. தொழில்நுட்ப கோளாறுனால கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மேலே விழுந்து வெடிச்சிடுச்சு. ஏர் இந்தியா 171 ஃப்ளைட்டில் 230 பயணிகள் 12 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தமாக 242 பேர் இருந்திருக்காங்க. பயணித்த 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பழிச்சிருக்காரு. இந்த விபத்தில் அந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த சில மாணவர்கள் இறந்துட்டதாக தகவல் வெளிவந்திருக்கு. ஃப்ளைட் கிளம்பி ஒரு நிமிஷத்துல எப்படி செயலிழந்து போச்சு, அந்த ஒருத்தரால் மட்டும் எப்படி தப்பிக்க முடிஞ்சதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜூன் 12 அகமதாபாத்தில் இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து மதியம் சரியா 1:38 மணிக்கு ஏர் இந்தியாவோட AI 171 ஃப்ளைட் லண்டனுக்கு போக டேக் ஆஃப் ஆகுது. இது ஒரு லாங் ஃப்ளைட் ட்ராவல், அதாவது அகமதாபாத்தில் கிளம்புச்சுன்னா டேரெக்டாக போய் லண்டனில் தான் இறங்கும். ட்ராவல் டிஸ்டன்ஸ் அதிகமானதுனால ஃபியூவலும் அதிகமாக தேவைப்படும். அதனால் 80 டன் ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிட்டு டேக் ஆஃப் ஆகுது. இந்த ஏர் இந்தியா 171 ஃப்ளைட் வந்து போயிங் 787 விமான வகையை சேர்ந்தது. இந்த வகையான விமானங்கள் தான் உலகத்தோட பாதுகாப்பான விமானங்களில் ஒன்று. இந்த வகையான விமானங்கள் உலகத்தில் மொத்தமே 2000க்கும் குறைவாக தான் இருக்குது. அதுலேயும் இதுதான் பதிவான முதல் விபத்து. இந்த ஃப்ளைட் ஓடுன பைலட்ஸ் 2 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 10,000 மணி நேரம் ஃப்ளைட் ஓடுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் 2 பேரும். இவங்க 2 பேரை தவிர இன்னும் 10 க்ரூ மெம்பர்ஸ் 230 பயணிகள்னு மொத்தமாக 242 பேர் அந்த விமானத்தில் இருந்தாங்க. பயணித்த 230 பயணிகளில் இந்தியாவை சேர்ந்த 169 பேர், இங்கிலாண்டை சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 7 பேர், கனடாவை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாங்க. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பைலட் கண்டுபிடிச்சி கான்டாக்ட் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்குள்ளேயே கான்டாக்ட் கட் ஆகிடுது. ஃப்ளைட்டும் கட்டுப்பாட்டிலேயே இல்லை. தொழில்நுட்ப கோளாறுனால செயலிழந்து போன ஃப்ளைட் அகமதாபாத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே விழுந்து வெடித்து செதறுது. இந்த பெரும் வெடிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஃபியூவல். ஃப்ளைட் கிளம்புன ஒரு நிமிஷத்துலேயே செயலிழந்து போனதுனால அந்த ஃப்ளைட்டில் ஃபியூவல் அப்படியே தான் இருந்திருக்கு. அந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த சில மாணவர்களும் இறந்துட்டு தான் தகவல் வெளியாயிருக்கு. மதியம் நேரம்ன்றதுனால ஹாஸ்டல் மெஸ்ஸில் சாப்பிட போயிருக்காங்க. போனவங்க இந்த விபத்தில் சிக்கிக்கிட்டாங்க. ஃப்ளைட்டில் போன 242 பேரில் 241 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. 11A சீட்டில் இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு சீட்டுக்கு பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்ததுனால அது வழி எகிரி குதிச்சிட்டதா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் மொத்தமாக 268 உடல்களை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. DNA டெஸ்ட் மூலமாக அவங்களோட உறவினர்கிட்ட ஒருத்தரையோ ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. விபத்து நடந்த ஹாஸ்டலில் இருந்த பல பேர் பலத்த காயத்தோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. விபத்தில் உயிரிழந்தவங்களோட ஒரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும்னு டாடா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சி தகவல் சேகரிச்சுட்டு இருக்காங்க. தகவல் வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு எதனால் நடந்துச்சுன்னு தெரிய வரும். ஒருத்தர் டிராஃபிக்கில் மாட்டி ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போனதுனால அவங்கள இந்த ஃப்ளைட்டில் ஏற்ற மறுத்துட்டாங்க. இப்போ அவங்களோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்க இந்த நிலையில் இன்னொரு ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு பாம் த்ரெட் வந்திருக்கு. அதனால் தாய்லாண்டில் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. அதில் இருந்த 156 பயணிகளும் இப்போ சேஃபாக இருக்காங்க. அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.